ஹலோ நண்பா, வெல்கம் டு பிஸ்னஸ் வின் தமிழ் சேனல். லாஸ்ட் வீடியோவில் நம்ம பிளேசிட் வெப்சைட்டில் எப்படி நம்ம இமேஜஸை பிளேஸ் பண்ணலாம், அந்த வெப்சைட்டை எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நான் இன்ஸ்டாகிராம் மார்க்கெட்டிங்கில் லேட்டர் அப்படின்னு ஒரு வெப்சைட் பற்றி சொல்லியிருப்பேன். அது என்ன மாதிரி வெப்சைட்னா, இன்ஸ்டாகிராமில் நம்ம அடிக்கடி போஸ்ட்டு டெய்லியும் போட்டுட்டு இருக்கிறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சா, ஷெடியூல் பண்ணி போடுற மாதிரி ஒரு லேட்டர் அப்படிங்கிற ஒரு வெப்சைட் பற்றி சொல்லியிருந்தேன். ஸோ அந்த வெப்சைட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இனியும் பிஸ்னஸ் மில்லியன் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிங்க. அப்புறம் நீங்கள் என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிவிட்டு கீழே இருக்க ஐடியில் போய் ஃபாலோ பண்ணிக்கங்க. அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இல்லாட்டி நம்மளோட சேனல் நேமில் இருக்க ஐடியிலையும் அதில் போய் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். உங்களுக்கு டவுட்ஸ் அண்ட் கிளாரிஃபிகேஷன் ஏதாவது வேணும் அப்படின்னா எனக்கு இன்ஸ்டாகிராமில் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ நான் அவ்வளோ சீக்கிரம் ரிப்ளை பண்ணுவேன். ஓகே, இந்த வீடியோ பற்றி நம்ம இப்படியே பார்க்க வேணாம், டேரெக்டாக டெமான்ஸ்ட்ரேஷனில் போய் பார்த்துடலாம். எந்த மாதிரி இது எதுக்கு யூஸ் ஆகுது, ஒரு நாளைக்கு எவ்வளோ போஸ்ட்டு போட முடியும், எவ்வளோ யூசர்ஸ் இதில் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண முடியும் அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம லேட்டர் வெப்சைட் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த இன்ஸ்டாகிராமில் நம்மளோட போஸ்ட்டை எப்படி ஷெட்யூல் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் லேட்டர் வெப்சைட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸும் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா, உங்களோட மொபைல் ஆர் டெஸ்க்டாப் வாட்டெவர் அதில் உங்களோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை லாகின் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நியூ டேப் ஓப்பன் பண்ணி லேட்டர் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஒரு வெப்சைட் வரும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இப்படி தான் நம்மளோட இன்டர்ஃபேஸ் வரும். அதுக்கப்புறம் க்ரியேட் அக்கௌண்ட் கொடுத்துருங்க. ஓகே, அதில் க்ரியேட் அக்கௌண்ட் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் கேட்கும். ஸோ உங்களோட ஸ்டோர் ஃப்ரெண்ட் நேம் என்னவோ அதை கொடுத்துருங்க. நான் என்னோடய ஸ்டோர் ஃப்ரெண்ட் நேம் கொடுத்துட்றேன். ஓகே, அதுக்கப்புறம் என்னோடய இமெயில் அட்ரஸ் நான் கொடுத்துக்கிறேன். ஓகே, நான் எல்லா டீட்டெயில்ஸும் ஃபில் பண்ணியாச்சு. இப்போ க்ரியேட் அக்கௌண்ட் கொடுத்துட்றேன். ஓகே, நமக்கு அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிடுச்சு. நான் அதை சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ நம்மளோட இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைலை லிங்க் பண்ண சொல்லி கேட்கும். ஸோ நம்ம அதை கனெக்ட் இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் அப்படின்னு கொடுத்துடலாம். நீங்கள் ஆல்ரெடி உங்களோட இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைலை அந்த ப்ரௌசரில் லாகின் பண்ணி வச்சுருந்தா தான் அது ஆட்டோமேட்டிக்காக கேட்கும். நான் லாகின் கொடுத்துட்றேன். ஹேங்கர் டி அப்படின்னு காமிக்குது பார்த்தீங்களா. ஓகே, இது ஆத்தரைஸ் கேட்கும். நான் ஆத்தரைஸ் கொடுத்துட்றேன். ஓகே, நமக்கு இப்போ நம்மளோட இந்த இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் இது கூட ஆட் ஆகிடுச்சு. ஆட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு சின்னதாக ஒரு சர்வே மாதிரி உங்களை பற்றி சொல்கிற மாதிரி கேட்கும். ஸோ இது எந்த மாதிரி அக்கௌண்ட் அப்படின்னு கேட்குது, என்ன கேட்டகரி அப்படின்னு கேட்குது. இதில் என்ன கேட்டகரி உங்களோட இந்த ஹேங்கர் டீ அது என்ன கேட்டகரின்னு கேட்குது. நம்ம ஃபேஷன் அப்படின்னு கொடுத்துக்கலாம். அதில் என்ன அப்படின்னு கேட்குது, நம்ம ஃபேஷன் அண்ட் அப்பேரல். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், செல் தான் பண்ணுறோம். ஸோ அதை கொடுத்துடலாம். நோ, நம்ம டைரெக்டாக கொடுக்கறது இல்லை, நம்ம சும்மா ப்ரமோட் தான் பண்ணுறோம். ஓகே, நோ. நெக்ஸ்ட் ஃபிசிக்கல் ஸ்டோர் இருக்கா அப்படின்னு கேட்குது. இல்லை, நம்மக்கிட்ட ஆன்லைன் ஸ்டோர் தான் இருக்குது. ஸோ ஆன்லைன் கொடுத்துடலாம். ஸோ அது ஆப்ஷன் கேட்குது என்ன மாதிரி அப்படின்ட்டு. ஸோ நம்ம இ-காமர்ஸ் ஆன்லைன் ஸ்டோர் தானே, ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி அதுவே வந்துடும். ஓகே, கண்டினியூ கொடுத்தாச்சு. அவ்வளோதாங்க வேலை. ஓகே, ஃபைனல் செட்டப் முடிஞ்சு. இப்போ தான் நம்ம உள்ளே போகிறோம். இப்போ அக்ரி அண்ட் கண்டினியூ கொடுத்துருங்க. ஓகே, ஃபஸ்ட் எடுத்தோடனே இப்படி தான் உங்களுக்கு காமிக்கும். ஸோ நான் இதை என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இதில் இருக்குது அப்படிங்கிறத நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். இதில் இப்போதைக்கு நம்ம இன்ஸ்டாகிராம் மட்டும்தான் லிங்க் பண்ணியிருக்கிறதுனால தான் இந்த மாதிரி ஒரு வாய்லட் கலர் ரவுண்டு காமிக்குது. இதுவே நீங்கள் பின்ட்ரெஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம், ஃபேஸ்புக் ஆட் பண்ணிக்கலாம், ட்விட்டரும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இப்போ செட்டப் ஆட்டோ பப்ளிஷிங் அப்படின்னு கேட்குது. நம்ம ஆட்டோ பப்ளிஷிங் கொடுத்துர்லாம். ஓகே, ஷெட்யூல் போஸ்ட்டு கேட்குது. ஷெட்யூல் போஸ்ட் கொடுத்துர்லாம். இப்போது இந்த மாதிரி தான் இன்டர்ஃபேஸ் நமக்கு நிற்கும். ஓகேங்களா, இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இங்கே அப்லோட் மீடியா அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு நீங்கள் என்ன போஸ்ட்டு போடணுமோ அந்த இமேஜை செலக்ட் பண்ணிக்கங்க. நான் இந்த இமேஜ் செலக்ட் பண்ணிட்டேன். 5 MBக்கு உள்ளே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லுது. ஸோ நீங்கள் 5 MBக்கு வர மாதிரி அதை கம்ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, நான் அதை கம்ப்ரெஸ் பண்ணிவிட்டு வந்துடுறேன். ஓகே, நான் இமேஜை கம்ப்ரெஸ் பண்ணிட்டேன். இப்போ நான் அப்லோட் மீடியா போயிட்டு நான் இப்போ இதை அப்லோட் பண்ணுறேன். ஓகே, நமக்கு இது அப்லோட் ஆகிட்டுருக்கு. அப்லோட் ஆகிடுச்சு. இந்த மாதிரி அப்லோட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே க்ரியேட் போஸ்ட் அப்படின்னு கேட்கும். ஸோ நான் அதை க்ரியேட் போஸ்ட் கொடுத்துட்றேன். க்ரியேட் போஸ்ட்டுக்கு எடுத்தோடனே இங்கே கேப்ஷன் கேட்கும். ஸோ இது என்ன கேப்ஷனாக, நம்ம இந்த இன்ஸ்டாகிராமில் இங்கே போடுவோம் பார்த்தீங்களா, இதுதான் கேப்ஷன். ஸோ நான் அதை அப்படியே இங்கே எடுத்து போட்டுக்கிறேன். இப்போதைக்கு சும்மா உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்காக காமிக்கிறேன். ஸோ இது woman casual
டிஷர்ட் ஓகேங்களா. பிராண்ட் வந்து ஹேங்கர். அவ்வளோதான். உங்களுக்கு ஹேஷ்டேக் வேணும்னா அதை கிளிக் பண்ணுங்கள். பட் இது அப்கிரேட் பண்ண சொல்லி கேட்கும். ஸோ இது நமக்கு தேவையில்லை. நம்ம அதை க்ளோஸ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு கமெண்ட் போடணுன்னா இதுக்கும் நம்ம அப்கிரேட் பண்ணணும். ஸோ இதுவும் நமக்கு தேவையில்லை. இங்கே டைம் கேட்குது பார்த்தீங்களா. இப்போ டைம் என்ன 8:25 ஆச்சு. நம்ம வந்து இப்போது ஒரு 8:30க்கு வேணாம் 8:27க்கு பப்ளிஷ் ஆகிற மாதிரி வச்சிடலாம். ஓகேங்களா. சேவ் கொடுத்தாச்சு. ஓகே யூ ஷெடியூல்டு போஸ்ட். ஓகேங்களா. இப்போ நமக்கு 8:27 வாட் எரர் காமிக்குது. இந்த ரேஷியோ வந்து கொஞ்சம் இதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம அதை எடிட் பண்ணிடலாம். பிகாஸ் இன்ஸ்டாகிராம் போஸ்ட் வந்து பாக்ஸ் மாதிரி இருக்கணும். ஸோ அது பாக்ஸ் மாதிரி இல்லாதனால தான் அந்த மாதிரி கேட்குது. நம்ம ஸ்கொயர் கிராப் கொடுத்துடலாம். இல்லாட்டி இன்ஸ்டாகிராம் போர்ட்ரேட் கொடுத்துடலாம். ஓகேங்களா. கொடுத்துட்டு அப்டேட் இமேஜ் கொடுத்துடலாம். இப்போ அது போயிடுச்சு பார்த்தீங்களா. இப்போ சேவ் கொடுத்துடலாம். ஓகே நமக்கு 8:27க்கு இது பப்ளிஷ் ஆகும்னு போட்டிருக்கு. இப்போது நம்ம டைம் பார்க்கலாம். டைம் வந்து 8:26 ஆச்சு. நம்ம டைம் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ஓகே அதுக்குள்ளே நம்ம வேறு டீட்டெயில்ஸ்லாம் பார்த்தலாம். இங்கே பார்த்தீங்களா ஒரு போஸ்ட் கம்மி ஆகிடுச்சு. மொத்தம் நமக்கு 30 போஸ்ட்டு தான். பட் அது லைஃப் லாங் இல்லை, 1 மந்த்துக்கு. நான் அதை உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த அப்கிரேட் பிளானில் போய் காமிக்கிறேன் உங்களுக்கு. இங்கே பார்த்தீங்களா நமக்கு இதெல்லாம் தேவையில்லை. இன்கேஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இதை பே பண்ணி வாங்கிக்கலாம். இது மந்த்லி $7.5. இதில் வந்து 1+ சோஷியல் செட்டு. ஒரு மாதத்துக்கு 60 போஸ்ட் போட்டுக்கலாம் நீங்கள் இந்த எல்லா ப்ரொஃபைல்லையும். 1+ யூசர், 3+ யூசர், இது 6+ யூசர். ஸோ அந்த மாதிரி. ஸோ நம்ம இது வந்து இது ஒரே ஒரு சோஷியல் செட். ஒரு சோஷியல் செட்னா என்னென்னா இன்ஸ்டாகிராம் ஒரு அக்கௌண்ட் லிங்க் பண்ணிக்கலாம், ஃபேஸ்புக் ஒரு அக்கௌண்ட் லிங்க் பண்ணிக்கலாம், ட்விட்டர் அண்ட் பின்ட்ரெஸ்ட் இதெல்லாம் ஒரு அக்கௌண்ட் லிங்க் பண்ணிக்கலாம். இது வந்து விஷுவல் இன்ஸ்டாகிராம் பிளானர் இதெல்லாம் எல்லாத்துக்குமே ஓகே. நெக்ஸ்ட்டு ஸ்டோரிஸ் ஷெடியூல் பண்ண முடியாது நம்மளால் ஃப்ரீ அக்கௌண்ட்டில். இன்ஸ்டாகிராம் அது பெஸ்ட் டைம் என்ன அப்படின்ட்டு அவங்களே சஜஸ்ட் பண்ணுவாங்க. அதுவும் நமக்கு காமிக்காது. அதுக்கப்புறம் ஹேஷ்டாகும் நம்மளால் போட முடியாது. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பேசிக்ஸில் இது ஒரு சோஷியல் செட். ஸோ அதை முன்னாடி பார்த்த மாதிரி சோஷியல் செட் இதெல்லாம் ஒன்று நம்ம அக்கௌண்ட் லிங்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. பட் இதில் 1+ எல்லாமே 1+ கொடுத்தோன்னா எக்கச்சக்கமாக லிங்க் பண்ணிக்கலான்னு போட்டிருக்கு. இது யூசர்ஸ். இது என்ன யூசர் அப்படின்னா இப்போ நம்மளால் இந்த அக்கௌண்ட்டில் ஒரே ஒரு அக்கௌண்ட் தான் லிங்க் பண்ணிக்க முடியும். இந்த லேட்டர் அக்கௌண்ட்டில் இப்போ நான் ஹேங்கர் லிங்க் பண்ணல அந்த மாதிரி ஒரே ஒரு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் ஒரே ஒரு யூசர் தான் யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இது போஸ்ட் எவ்வளோ ஒரு மாதத்துக்கு 30 போஸ்ட். பார்த்தீங்களா ஷெடியூலாக நம்பர் ஆஃப் போஸ்ட் per month. ஓகேவா. ஒரு மாதத்துக்கு 30 போஸ்ட். ஸோ ஒரு மாதத்துக்கும் உங்களுக்கு 30 ஏறிக்கிட்டே இருக்கும். ஸோ நோ ப்ராப்ளம். ஐயோ மொத்தமாக 30 தான் நினைக்க வேணாம். ஒரு மாதத்துக்கு 30 போஸ்ட். இந்த சோஷியல் மீடியாவில் நம்ம இது கூட லிங்க் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ தாங்க இதோட பிளான். இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. வேணால் நீங்கள் படித்து பார்த்துங்க உங்களுக்கே புரியும். ஓகேவா. ஸோ நம்ம பேக் வந்துடலாம். இப்போது நமக்கு டைம் 8:28 ஆகிடுச்சு. இப்போ போய் நம்ம போஸ்ட் பப்ளிஷ் ஆகிடுச்சான்னு போய் பார்க்கலாமா. ரெஃப்ரெஷ் கொடுத்து பார்க்குறேன். ஓ பார்த்தீங்களா நம்மளோட போஸ்ட் இங்கே பப்ளிஷ் ஆயிடுச்சு. ஓகே இவ்வளோ தாங்க சிம்பிள். ரொம்ப ஈஸி நம்மளோட போஸ்ட்டை ஷெடியூல் பண்ணி பப்ளிஷ் பண்ணுறது. ஸோ ஈஸியான வேலை. உங்களுக்கு இப்போவே நான் இந்த ஒரே நாளில் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதில் அப்லோட் மீடியா கொடுத்து எல்லா ஃபோட்டோவும் நீங்கள் அப்லோட் பண்ணி விட்டுட்டு அது கேப்ஷன் கொடுத்து அதில் டைம் நான் ஃபிக்ஸ் பண்ணி காமிச்சேன்ல உங்களுக்கு, அது மாதிரி டேட்டு டைம் வச்சு நீங்கள் பப்ளிஷ் கொடுத்துடலாம். ரொம்ப ஈஸி. டெய்ல்விண்ட் மாதிரி இது ரொம்ப குழப்பம்லாம் இல்லை. இது ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஓகேங்களா. இது அனலிட்டிக்ஸ். நம்மளோட அனலிட்டிக்ஸ் எவ்வளோ போகுது அப்படிங்கிறது பார்க்குறது. ஸோ இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. நம்ம போஸ்டிங்க்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே நம்ம அப்கிரேட் பண்ணால் தான் நமக்கு இதெல்லாம் காமிக்கும். ஸோ நமக்கு இதெல்லாம் தேவையில்லை. நமக்கு ஷெடியூல் பண்ணி போஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு மாதத்துக்கு 30 போஸ்ட் தராங்க. பட் நான் உங்களுக்கு அந்த இன்ஸ்டாகிராம் மார்க்கெட்டிங்கில் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா ஒரு நாளைக்கு 3 போஸ்ட் போடுங்க அப்படின்ட்டு. இப்போ நம்ம ஒரு நாளைக்கு 3 போஸ்ட் போட்டோம்னா நம்ம கிட்ட வெறும் 10 நாள்லேயே இந்த 30 போஸ்ட் காலி ஆயிரும் இல்லைங்களா. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா டெய்லி ஒரு போஸ்ட் இதில் போட்டு மற்ற 2 போஸ்ட் நீங்களாக போடுங்க. ஃபஸ்ட்டு ஒரு மாதத்துக்கு மட்டும் கஷ்டப்படுங்க. அதுக்கப்புறம் நமக்கு ரீச் ஆனதுக்கப்புறம் நம்ம அடிக்கடி போஸ்ட் போட தேவையில்லை. டெய்லி போஸ்ட் போட தேவையில்லை. வாரத்துக்கு ஒரு 2 போஸ்ட், வாரத்துக்கு இல்லை ஒரு 5 போஸ்ட் அந்த மாதிரி நம்ம குறைச்சிக்கலாம். ஓகேங்களா. கொஞ்சம் ரீச் ஆகிற வரைக்கும் 1 மந்த். ஓகேவா. 1 மந்த் டெய்லியும் 3 போஸ்ட் போடுங்க. ஸோ இவ்வளோ தாங்க இதோட வேலை. ரொம்ப ஈஸியான வேலை. உங்களுக்கு ஏதாவது டெலீட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் இந்த மீடியா கேலரியில் போங்க. இதில் போனீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்க இமேஜ் இருக்கும். அதில் போய்ட்டு இங்கே டெலீட் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. அது டெலீட் கொடுத்தீங்கன்னா டெலீட் ஆகிடும். ஸோ நோ ப்ராப்ளம். இவ்வளோ தான் அந்த லேட்டர் வெப்சைட் பற்றி. ஈஸியாக நம்ம ஷெட்யூல் பண்ணலாம். இதே மாதிரி நிறையா சைட்ஸ் இருக்குது. அதை பற்றியும் நான் அப்கமிங் வீடியோஸில்
வேறு கேட்டகரியில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போதைக்கு இந்த லேட்டர் இன்ஸ்டாகிராமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதே நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இல்லை எனக்கு டெய்ல்விண்ட்லேயே நல்லா தெரியும் அப்படின்னா டெய்ல்விண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். அது இன்ஸ்டாகிராம் செட் ஆகும். அது இதை விட போஸ்ட் லிமிட்டும் கொஞ்சம் அதிகமாகவே தராங்க. நீங்கள் அதையும் யூஸ் பண்ணலாம். அது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நான் பின்ட்ரெஸ்ட் பிளேலிஸ்ட்டில் சொல்லியிருக்கேன். அதில் ஒரு வீடியோ தனியாக போட்டிருக்கேன். அதில் போய் பாருங்கள். அதில் ஏதாவது டவுட்ஸ் அண்ட் கிளாரிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு பர்சனலாக நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பிஸ்னஸ் பண்ணி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பிஸ்னஸ் பண்ணி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.